நாகர்கோவிலில் இருந்து நெல்லை செல்லும் எண் பேருந்துகளில் பயண சீட்டு கட்டணம் வித்தியாசம் உள்ளதாகவும். பைபாஸ் வழி செல்வதற்காக ரூ.3 அதிகரித்துள்ளதாக பயணம் செய்த பயணி ஒருவர் புலம்பல். இதுகுறித்து சமூக ஆர்வலர் ஜான் விக்டர் தாஸ் போக்குவரத்து துறை அதிகாரியிடம் கூடுதல் கட்டணம் குறித்து கேட்டதற்கு டோல்கேட் வழியாக பேருந்து வெகு தூரம் சுற்றி செல்வதால் கட்டணம் உயர்த்தி உள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும். இதற்கு சமூக ஆர்வலர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது அரசின் அறிவிப்பா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் பேருந்தில் எந்த விதமான அறிவிப்பு ஸ்டிக்கர் ஒட்டவில்லை எனவும். அதிகாரியின் பதில் பொதுமக்களை ஏமாற்றும் செயலாக உள்ளதாக சமூகார்வலர் ஜான் விக்டர் தாஸ் குற்றச்சாட்டி. பொது போக்குவரத்து என்பதால் மாவட்ட நிர்வாகம் போக்குவரத்து கழகமும் வெளிப்படை தன்மையுடன் எண்ட் ஏசி பேருந்து கட்டண உயர்வு வித்தியாச அறிவிப்பை முறைப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட வடசேரி பேருந்து நிலையத்திலிருந்து திருநெல்வேலி செல்வதற்காக எண்ட் பேருந்து 15 நிமிடத்திற்கு ஒருமுறை இயக்கப்பட்டு வருகிறது. இதில் சாதாரண பஸ் டிக்கெட் ரூபாய் ஆக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏசி பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதில் ரூபாய் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஏசி பேருந்து பைபாஸ் வழியாக செல்வதற்கு கூடுதல் கட்டணம் ரூபாய் உயர்த்தி ரூபாய் பெறப்படுவதாக இன்று பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் குற்றச்சாட்டினார். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஜான் விக்டர் தாஸ் என்பவர் நாகர்கோவில் மண்டல அரசு போக்குவரத்து கழக அதிகாரியிடம் தொலைபேசி மூலம் தகவல் கேட்டறிந்தார். அதற்கு அதிகாரி வாய்மொழி உத்தரவாக பேருந்து பைபாஸ் வழியாக சுற்றி செல்வதால் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதற்கு சமூக ஆர்வலர் எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் பேருந்தில் அறிவிப்பு ஸ்டிக்கர் ஒட்டாமல் இது போன்ற கட்டண உயர்வு பொதுமக்களை ஏமாற்றும் செயலென கண்டனம் தெரிவித்துள்ளார். பின்னர் இது குறித்து அவர் கூறுகையில் அரசு இது குறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகமும் போக்குவரத்து கழகமும் அறிவிப்பில்லாத கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். இது பொதுமக்களை ஏமாற்றும் செயலாகும். எனவே வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலிக்கு ஏசி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கிட்டு வராங்க. இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கிற பேருந்து இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு இன்றைக்கி ஏசி பஸ் என்பது ஒரே ரூட்டில் தான் இப்போ திருநெல்வேலி என்பது தான் அதனுடைய ரூட்டு. ஆனால் இன்றைக்கி பைபாஸில் செல்லுகிற ஏசி பேருந்து இல்லை ஊரில் செல்லுகிற பேருந்து என்ன சொல்லி இரு வகையாக இன்றைக்கி பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் பைபாஸில் போகிற பஸ்ஸுன்னு சொல்லி வரும்பொழுது 85 ரூபா டிக்கெட்டும், சாதாரண ஊருக்குள்ளாக போகிற பஸ்ஸுக்கு 82 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இது அரசாங்கம் பண்ண நிர்ணயம் என்பது இன்றைக்கி மக்களுக்கு தெரியப்படுத்தப்படாத ஒரு காரியமாக இன்றைக்கி இருக்குது. இது குறித்து இந்த மண்டலத்தினுடைய அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பைபாஸ் வழியாக வாகனத்தை இயக்கும் பொழுதே நாங்கள் இது சம்மந்தமாக அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க? பொது போக்குவரத்து என்பது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும் பொழுது நாங்கள் கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டுதோம், டோல்கேட்டுக்கு போகிறோம், அதனால் நாங்கள் அதிகமான கட்டணம் வசூலிக்கிறோம்னு சொன்னால் அந்த பேருந்தில் முன்பக்கத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும், அறிவிப்பு ஒட்டியிருக்கணும். இந்த பேருந்து பைபாஸ் வழியாக செல்கிறதுனால ரூபா கட்டணம் அதிகம் என்கிற ஒரு விழிப்புணர்வு இதை ஏற்படுத்தியிருக்கணும். ஆனால் எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி மக்கள் புரியாத மாதிரியான ஒரு செயலை கொண்டு இன்றைக்கி அதை செய்கிறது பொதுமக்களை பாதிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. ஆகவே தமிழக அரசு அறிவிக்கப்படாத இந்த கட்டண உயர்வு என்பதை இந்த மாவட்ட நிர்வாகமான உடனடியாக திரும்ப பெறணும். ஒரே கட்டணமாக இதை கொண்டு வரணும் என்பதுதான் எங்களை போன்ற மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ஜான் விக்டர் தாஸ்.